மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன? ஒரு மனிதன் பிறந்து அப்படியே வளர்ந்து மேலும் கல்யாணமாகி குழந்தை பெற்று அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ண அவங்க குழந்தைக்கு பேரம்பேத்தின்னு வந்து கடைசியில் ஏங்கி ஏங்கி அழுது சாகிறதா மரணமா? இது 99.99% மக்கள் இதை தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்கிறாங்க. அது கிடையாதுங்க. வாழ்க்கைனா என்ன? உடல் பிறந்த உடனே அந்த உடல் சுடுகாட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் வென் அ பாடி லேண்டட் ஆன் த பிளானட் எர்த். ரொம்ப கரெக்டாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்போது என்ன பண்ணணும்? இந்த உடல் அழிஞ்சி போகிற நிலையில் தான் உருவாகுது. மற்றபடி இதுக்கு டெஸ்டினேஷன் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அப்போது அழிஞ்சி போகிறதுல அழியாது தேடணும். அழிந்து போகிறதுல அழியாது தேடுறது என்னென்னா சாகாக்கால், வேகாத்தலை, போகா புனல். இந்த 3 தத்துவம் நமக்கு புரியணும். இந்த 3 தத்துவத்துக்கு நம்ம புரியணும்னா வாசி பயிற்சி பண்ணணும். மரணமில்லா பெருவாழ்வு எப்போ நடக்கும்னா வாசி பயிற்சி பண்ண 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 நமக்குள்ளே உள்ள மூச்சு காற்று வெளியில் ஓடுது இல்லையா, அது அப்படியே திரும்பி உள்வாசியாக மாறும். உள்வாசினா இங்கே காற்று நின்றோம். என்னைக்கு ஒரு மனிதனுக்கு வெளியில் வர்ற காற்று நின்று உள்வழியாக ஒரு ஓட்டம் ஓடும், அந்த ஓட்டம் வந்து அவனுக்கு மரண கட்டுக்குள்ளே வந்துடும். அந்த மரண கட்டுக்குள்ளே வந்த நாளில் இருந்து அந்த மனிதன் வாழ்கிற வாழ்க்கையே வேறு. அந்த மனிதனே கிடையாது, மகானாகிய ஒரு சித்த பெருமானாக மாறிய ஒரு நிலை தான் இந்த கலை. இந்த வாசி கலையை கற்றுக்கிட்டு நம்ம உடம்புல உள்ள எல்லா விதமான ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலை பெறும் பொழுது ஃபஸ்ட்டு வாசி சித்தி ஆகும். வாசி சித்தியானா நான் சொன்னாலே மூச்சு காற்று நின்றோம். மூச்சு காற்று நின்னா மரண கட்டுக்குள்ளே வந்துடும். மரண கட்டுக்குள்ளே வந்தால் இறைவனை ஒத்த ஒரு நிலை. அஷ்டமா சித்திகள் நடக்கிறது, நடக்கவிருக்கிறது, நடந்து போனது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா இயற்கையும் நம் கட்டுக்குள்ளே வந்துடும். இதை கட்டுக்குள்ளே வந்து தெரிந்தவர்கள் யார் தெரியுமா? சித்தர்கள். ஸோ மரணமில்லா பெருவாழ்வை ஒரு மனிதன் எட்டினானா அவர் சித்தர் நிலையில் அடைகிறாங்க. இந்த மரணமில்லா பெருவாழ்வை நம்ம கொடுக்கறது தான் வாழைத்தாய். எல்லா சித்தர்களும் வணங்கும் ஒரே தாய் வாழைத்தாய். இந்த வாழைத்தாயை பின்பற்றி பஞ்சபூதங்களையும் நம் கைக்குள் அடக்கி, அந்த பஞ்சபூதங்களை அடக்கும் பொழுது நம்மளுடைய வாதம், பித்தம், கபம் 3மே சமமாகி அதற்கப்புறம் நமக்குள்ள வாசி சித்தியாகி அதற்கப்புறம் பல நிலைகளை, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 16 படி. சரியையிலிருந்து கிரியை, சரியையிலிருந்து யோகம், சரியையில் ஞானம், கிரியையிலிருந்து சரியை, கிரியையிலிருந்து யோகம், கிரியில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம். இப்படி பிரிஞ்சு ஆணவம், கண்மம், மாயைன்ட்டு அது ஒரு மூணாகி கடைசியில் பிறக்கிறது தான் ஞானம். அப்போ 18 படின்றது என்ன அர்த்தம்? 18 படி என்பது 18 நிலைகளை தாண்டினவன் தான் சித்தன். அப்படி தான் உருவாகிறது சித்தர். ஸோ சித்தர்களும் அதுக்கு தலைவியான வாழைத்தாயும் இணைந்தால் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். மரணமில்லா பெருவாழ்வு பெற்றால் நம்ம வாழ்க்கை வாழும் நிலை இறைவனை ஒத்த நிலை, அதாவது இறைத்தன்மை அடைந்த நிலை. இவ்வளோதாங்க மரணமில்லா பெருவாழ்வு. இதற்கு சாட்சி அம்மையப்பன், இதற்கு சாட்சி மனோன்மணி தாய்.